இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு, திருப்புகழ் பாடினா உடனே திருமணம் நடக்கும். இத பத்தி தான் பார்க்க போறோம். முருகன் அப்படின்னு சொன்னதுமே நினைவுக்கு வரக்கூடியவர் யாருன்னா, அருணகிரிநாதர் தான். அந்த அளவுக்கு முருகன் மேல பற்று கொண்டவர் தான் இவரு. அவரால பாடப்படாத முருகப்பெருமானோட தலங்களே இல்லைன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு முருகன் குடிகொண்டு இருக்கக்கூடிய தலங்கள் எல்லாத்தை பற்றியும் பாடியிருக்கிறாரு. முருகன் மேல இவர் பாடின பாடல்கள் தான் திருப்புகழ். திருப்புகழ்ல 1324 பாடல்கள் இருக்கு. திருப்புகழ பாட பாட வாய் மணக்கும்னு சிறப்பிச்சு சொல்வாங்க. திருப்புகழ் பாடல்கள் எல்லாமே சந்தங்களோடும், தாளங்களோடும் அமைஞ்சது. மொத்தம் 859 சந்தங்கள் திருப்புகழ்ல இருக்கிறதா இசை வல்லுனர்கள் ஆராய்ந்து சொல்லியிருக்கிறாங்க. அருணகிரிநாதர் முருகனிடத்தில் தன்னை பூரணமா அர்ப்பணிச்சு தெய்வீக நெறியில நின்னு முருகப்பெருமானோட அருள் பெற்று அந்த ஆனந்த அனுபவத்தை இசை வடிவத்துல பாடியிருக்கிறாரு. திருப்புகழ் மூலமா முருகப்பெருமானோட பெருமையையும் சிறப்பையும் ஏன் அவனை நாட வேண்டும் அப்படின்றதுக்காக காரணத்தையும் அவனை நாடுறதுனால மனிதர்களுக்கு கிடைக்கக்கூடிய அருளையும் அமைதியையும் இந்த பாடல்களே எடுத்துரைச்சிருக்காரு. அதுல விநாயகர் துதிய 5 பாடல்கள் தனியாகவும், திருப்பரங்குன்றத்தை பற்றி 15 பாடல்களும், திருச்செந்தூரை பற்றி 84 பாடல்களும், திரு ஆவினன்குடி பற்றி 95 பாடல்களும் இருக்கு. திருப்புகழ் பாடல்கள முதன் முறையா படிக்கிறவங்களுக்கு அதுல இருக்கக்கூடிய வார்த்தைகள் கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும். ஆனா சரியானபடி வார்த்தைகள பிரிச்சு படிச்சா பாடல்கள்ல இருக்கக்கூடிய ஆழமும், நுட்பமுமான பொருள் விளங்கும். அதுக்கப்புறமா திரும்ப திரும்ப படிக்கவும் தோணும். திருச்செந்தூர்ல முருகன நேர்ல கண்ட அனுபவத்த அருணகிரிநாதர் தன்னோட பாடல்கள எழுதி அந்த பேரின்பத்த எல்லா முருகனடியார்களும் பெறணும்னு வழிகாட்டி இருக்கிறாரு. ஒவ்வொரு திருப்புகழும் ஒவ்வொரு பலன தரக்கூடியது. நம்மளோட தேவைக்கு ஏத்த மாதிரி திருப்புகள தொடர்ந்து படிச்சுட்டு வந்தா, முருகப்பெருமானோட அருளால நம்மளோட குறையும் தீரும். அருணகிரிநாதர் அருளிய திருச்செந்தூர் தலத்துக்கு திருப்புகளோட 62வது பாடலான இந்த பாடல தினமும் மனசார பாடி வந்தா, நிச்சயமா முருகப்பெருமான் கனவுல வந்து காட்சி கொடுப்பாரு. இரவுல தூங்க செல்றதுக்கு முன்னாடி இந்த பாடல பாடுறது ரொம்பவே சிறப்பு. ஸ்க்ரீன்ல தெரியிற பாடல பாருங்க. இதோட விளக்கத்த நான் சொல்றேன். தண்டையும், வெண்டையும், கிண்கிணி சிலம்பு போன்ற பலவிதமான காதணிகள் ஒலிக்க உன்னுடைய தந்தையாகிய சிவபெருமானை வலம் வந்து அவரை அணைத்து அன்பு செய்தது போல 6 முகங்கள், 12 கண்கள், கொடியும் வேலும் கொண்டு என் கண்முன் வந்து தோன்றுவாயா? அனைத்து உலகங்களும் மகிழ்ச்சியில் நிறைய பெருமாளும் சிவனும் மகிழ் போர்க்களத்தில் நடன பாதங்களை திருச்செந்தூரில் காட்டியவனே, கந்தனே, வள்ளியின் மனம் கவர்ந்தவனே, அகத்தியர் வணங்கும் தலைவரே, என் முன் நீ வரவேண்டும். இத தினமும் பாடி சொல்லிட்டு வந்தா நிச்சயமா முருகப்பெருமான் உங்களோட கனவுலையும் வர வாய்ப்பு இருக்கு. அடுத்ததா குழந்தை பாக்கியம் பெறணும்னு விரும்புறவங்க ஸ்கிரீன்ல தெரியிற திருச்செந்தூர் திருப்புகழ தினமும் பாராயணம் செய்யணும். இது ரொம்பவே சக்தி வாய்ந்தது. நேரம் கிடைக்கிறப்ப எல்லாம் மனம் தெளிவா வச்சுக்கிட்டு தன்னம்பிக்கையோட இத பாராயணம் செஞ்சா நிச்சயமா முருகப்பெருமானோட அருளால உங்களுக்கு மகப்பேறு உண்டாகும். ஸ்கிரீன்ல தெரியிற மந்திரத்தை பார்த்து வச்சுக்கோங்க. ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு மனிதனுக்கு நல்ல மனைவி அமையறதும், ஒரு பெண்ணுக்கு உயர்ந்த கணவன் அமையறதும் இறைவனோட திருவருள் தான். அதனால முருகப்பெருமான திருப்புகழால போற்றி வழிபட்டு இனிய இல்லற வாழ்வு பெற்றிட வழிகாட்டுறாரு அருணகிரிநாதர். திருச்செந்தூர் திருப்புகழ் ஒண்ணுல வள்ளியம்மைக்கு திருமண மாலை தந்து குறையை தீர்த்தது போல தனக்கும் மாலை தந்து குறையை நீக்கணும்னு சொல்லி வேண்டுறாரு. அந்த திருப்புகழ் பாடல் இதுதான். ஸ்கிரீன்ல தெரியிற பாடலை பாருங்க. இந்த திருப்புகழ் அடியார்களோட இடுக்கண் நீக்கக்கூடிய மந்திர திருப்புகழ் அப்படின்னு குகத்திருவாரியார் சுவாமிகள் குறிப்பிட்டு சொல்றாரு. செந்தூர் முருகனை தரிசனம் செய்யறதுனால மேற்காணக்கூடிய திருப்புகழ் பாடல தினமும் பாடி அவரை வழிபட்டா மணமாலை விரைவில் வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நீங்க முருக பக்தரா இருந்தீங்க அப்படின்னா ஒரு தடவை தென்காசி சாரல் சேனலை சர்ச் பண்ணி பாருங்க. முருகப்பெருமானை பற்றியும் கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, வேல்மாறல் இந்த மாதிரி நிறைய முருகப்பெருமான் பற்றின தகவல்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. உங்களுக்கு கண்டென்ட் பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. மற்றும் ஒரு நல்ல தலைப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.